ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கீழே நம்ம அவங்களுக்கு ஒரு உதவியாளராக இருக்கும்போது அவங்களுடைய குறைகளை சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை நம்ம பெற முடியும். சும்மா அவங்க தலைமை பொறுப்பில் உள்ளவங்கள்ட்ட குறைகளை சுட்டி காட்டி இந்த மாதிரி இவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட வந்து விலகி போகக்கூடாது. குறைகள் எல்லாத்தையும் இருக்கும். அதையும் கடந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய நம்பிக்கையை நம்ம பெறணுன்னா நாம் வந்து அவருடைய குறைகளை நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அதையும் கடந்து அவரோடு இருக்க பழகணும். அவருக்கு உதவியாக இருக்க பழகணும். அப்போ தான் வந்து அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம பெற முடியும். அவங்க நிறைகள் அதிகமாக இருக்குதான்னு பார்க்கணும். ஒருவருடைய நிறைகள் அதிகமாக இருக்குது, குறைகள் கம்மியாக இருக்குதுன்னா அவங்கள நம்ம ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கலாம். அவங்க தலைமையின் கீழ் அவர்களுக்கு உதவியாளர்களாக நாம் இருக்க சம்மதிக்கலாம். குறைகள் தான் அதிகமாக இருக்குது, நிறைகள் கம்மியாக இருக்குன்னா நம்ம வேறு வழி இல்லை, அவருக்கு உதவியாக தான் இருக்கணும் அப்படின்னா அதையும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அதனால் குறைகளை சகிச்சுக்கிட்டு இருந்தால் தான் ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய நம்பிக்கையை நம்ம பெற முடியும். குறை அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அந்த குறைகளை சகிச்சுக்கிட்டு அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்படி இருந்தால் தான் அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய நம்பிக்கையை நாம் பெற முடியும். தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய நம்பிக்கையை நாம் பெற்றால் தான் அதன் பிறகு தொடர்ந்து இந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நாம் உதவியாக இருக்கும்போது அப்போ தான் நம்ம பணிவையை கற்றுக்கொள்ள முடியும். ஆக பணிவை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை தேவை. தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய குறைகளை பெரிதுபடுத்தாத ஒரு மனநிலை தேவை. குறைகளை சகித்து கொண்டு அந்த குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருக்கக்கூடிய தொடர்ந்து அவர்களோடு இருக்கணும். அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பணிவு என்பதே வளரும். பணிவை வளர்த்து கொள்ள வேண்டும். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த பண்பு தான் அந்த பணிவு என்பது. பணிவை வளர்த்து கொள்ள நமக்கு குறைகளை பெரிதுபடுத்தாத மனம் தேவை. அப்போ தான் நம்பிக்கை, அதன் பிறகு தான் பணிவை கற்றுக்கொள்ள முடியும். பணிவை கற்றுக்கொள்வதற்கு நம்ம இத்தகைய பண்பு தேவை. நமக்கு குறைகளை பெரிதுபடுத்தாமல் தொடர்ந்து பொறுமையாக இருக்கின்ற அந்த பண்பு என்பது இருந்தால்தான் பணிவை கற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது தான் தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய மதிப்பை பெற முடியும். நன்மதிப்பை, ஆசீர்வாதத்தை பெற முடியும். அந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் பணிவை கற்றுக்கொள்ள முடியும். தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களோட குறைகளை வந்து பெரிதுபடுத்தாமல் சகிச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர்களோடு நாம் வந்து பணி செய்யும்போது அவர்களுக்கு உதவியாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எப்படியெல்லாம் செயல்படுவார் என்பதை பக்கத்துலேருந்து நம்ம கற்றுக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த அவருடைய குறையை பெரிதுபடுத்தி விட்டு நீங்கள் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடமிருந்து நீங்கள் விலகி போகிறீங்க அப்படின்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்வார்கள், எந்தெந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் கையாளுவார்கள், எப்படியெல்லாம் சமாளித்து வெளியே வருவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் எல்லாத்துக்கும் சகிப்புத்தன்மை தேவை. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பணிவாக ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவர்களுடைய நிறைகள் நிறைய இருக்கும். அதனால் அவங்களுக்காக பொறுமையாக இருந்து அவர்களுக்கு உதவியாளராக நீங்கள் இருக்கும்போது அப்போ அவர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. ஒரு உதவியாளராக எப்படி இருப்பது, தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பாக எப்படி இருப்பது என்பதை நீங்கள் உங்களை பார்த்து அவங்க கற்றுப்பாங்க. அதனால் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கிட்ட அவங்க தான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்கன்னு கிடையாது. நீங்களும் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க. யாருக்கு? தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள். எப்படி ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு எப்படி உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பது என்பது பற்றி உங்களுடைய செயல்கள் மூலம் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். உங்களை பார்த்து அவங்க கற்றுப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றி நீங்கள் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை பார்த்து கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் உங்களை பார்த்து எப்படி உதவியாளராக இருக்க வேண்டும் என்பது பற்றி கற்றுக்கொள்வார்கள். அதனால் வந்து 2 பேருமே கற்றுக் கொடுக்குறீங்க. நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள், அவர்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அதனால் வந்து அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கூட ஒரு சகிப்புத்தன்மை தேவை. தனக்கு கீழ் பணிபுரியவர்கள், தனக்கு உதவியாளர்களாக ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய தனக்கு கீழ் பணிபுரிகிறவர்களை வந்து அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் வந்து தனக்கு கீழ் பணிபுரிபவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களிடம் உள்ள நிறைகளை பார்த்து அவங்கள வந்து அவருடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் சகிப்புத்தன்மை வளர்த்துக்கொண்டு அந்த மாதிரி
அந்த சகிப்புத்தன்மையில் தான் உறவுமுறை ஏற்படுது. இந்த சகிப்புத்தன்மை சுத்தமாக இல்லை அப்படின்னாலே, குறைகளை சகித்து கொள்கின்ற அந்த மனப்பான்மை இல்லைனாலே அப்போ நமக்கு நிறைகளை கற்றுக்கொள்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுக்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தலைமை பொறுப்பு பற்றி தனக்கு கீழே பணிபுரியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாதிரி தலைமை பொறுப்புக்கு கீழே இருக்கிறாங்கள்ல, உதவியாளர்களாக ஒத்துழைப்பவர்களாக அவங்க தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு எப்படி உதவி செய்வது, எப்படி ஒத்துழைப்பாக இருப்பது என்பது பற்றி தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மறைமுகமாக, ரகசியமாக. அதனால் 2 பேருமே கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் 2 பேருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அதனால் அதுக்கு என்ன தேவைன்னா சகிப்புத்தன்மை தேவை. குறைகளை பெரிதுபடுத்தாமல் 2 பேர்கிட்டையுமே, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அப்புறம் தலைமை பொறுப்புக்கு கீழே பணிபுரிகிறவர்கள் 2 பேர்கிட்டையுமே உள்ள குறைகளை யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிதுபடுத்தாமல் நிறைகளை கவனித்து குறைகளை சகித்து கொண்டு இருந்தால்தான் இந்த உறவுமுறை தொடரும். நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும். கற்றுக்கொள்வதற்கு சகிப்புத்தன்மை தேவை. சகிப்புத்தன்மை இல்லை என்றால் கற்றுக்கொள்கிற பண்பே இருக்காது. அதனால் சகிப்புத்தன்மை தான் எல்லா விஷயத்துக்குமே நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒருத்தர் கல்வியாளர் நிறைய படிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் அறிவு நிறைந்தவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை இருக்கிறதுன்னு. அதனால் கல்விக்கு அடிப்படையே சகிப்புத்தன்மை தான். பொறுமை தான். சகிப்புத்தன்மையெல்லாம் பொறுமையில் தான் வரும். பொறுத்து போவது, பொறுமையாக இருப்பது, நிதானமாக இருப்பது, அமைதியாக இருப்பது, சகித்து கொண்டு போவது, இது எல்லாமே கற்றுக்கொள்பவர்களின் ஒரு அடிப்படையான பண்பு. கற்றுக்கொள்வதற்கான ஒரு அடிப்படையான பண்பு. பொறுமையே இல்லை, சகிச்சிக்கவே முடியலை, சகித்து கொள்கிற பண்பே இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அறிவு என்பது இருக்காது என்று நம்ம உறுதியாக சொல்லலாம்.